இந்த விக்கல் விக்ரம் அவன் பாட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்தாங்க. சாண்ட்ரா கூட சேர்த்து வச்சு ஒரே ஒரு இன்டர்வியூ தான் பண்ணாங்க. அந்த ஒரு இன்டர்வியூலே பாத்தீங்கன்னா டோட்டலா முடிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். கனி எவ்வளவு சொன்னாங்க, சாண்ட்ரா கூட சேராதரா விக்ரம் விக்ரம்னு. இவன் கேட்டானா ஒரே ஒரு இன்டர்வியூல சாண்ட்ரா கெஸ்டா தான் கூப்பிட்டாங்க. இத்தனைக்கும் ஃபுல்லா கூட இல்ல, என்ன ஒரு 10 நிமிஷம் கூப்பிட்டு வச்சு விக்ரமையும் அவரையும் ஒன்னா பேச விட்டாங்க. ஸோ அந்த இன்டர்வியூல கமெண்ட்ஸை போய் பார்த்தீங்கன்னா பிகே நோட்ஸ் நடத்துனாங்க. ஸோ அதோட கமெண்ட்ஸை போய் பார்த்தீங்கன்னா மொத்த பேர் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. என்னடா மேட்ரு அப்படின்ற மாதிரி ட்விட்டர் ஃபுல்லாக எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி என்ன மேட்ரு அப்படின்னு போய் பார்க்கும்போது ஆக்சுவலி இவங்க 2 பேரையும் உட்கார வச்சு சில பேரை பற்றி பாசிட்டிவ் நெகட்டிவ் கேட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக யாருன்னு பார்த்தீங்கன்னா வியானா, திவ்யா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்வதி. ஸோ இவங்களை பற்றி பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் கேட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் மட்டும் தனிப்பட்ட முறையில் பதில் சொல்லியிருந்தா கூட விட்டுருப்பாங்க, ஓகேங்களா? ஏன்னா அவரோட ஒரு ஃபேன்ஸ் மீட்டு. ஸோ அப்படின்னு அவர் மட்டும் தனிப்பட்ட முறையில் பதில் சொல்லியிருந்தா விட்டுருப்பாங்க. கூட சாண்ட்ராவையும் வந்து பதில் சொல்ல வச்சாங்களா. 2 பேர் சேர்ந்துட்டாங்க. இவங்க 2 பேர் யாரும் தெரியல, ஒருத்தர் நடிப்பு அரக்கன், இன்னொருத்தவங்க நடிப்பு அரக்கி. ஸோ 2 பேரும் சேர்ந்து மற்றவங்களை வந்து கலாச்சி மற்றவங்க மேலே கமெண்ட் பண்ணும்போது மொத்த பேர் ஃபேன்ஸும் சேர்ந்து மொத்தமாக போட்டு மொத்துறாங்க அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். எனக்கு அதை பார்க்கும்போது விக்ரம் உனக்கு தேவையா, ஒழுங்கா கனி பேச்சை கேட்டிருக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. சரி என்ன மேட்ரு அப்படின்றத டீடைல்டாக பார்க்கலாம். இது கூடவே இந்த திவாகர் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உடைச்சியில் இருக்காரு. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா அவரோட மன வலியை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. என்னன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு மேட்ரு இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் எல்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாருங்க. நியூஸ் 7 தமிழ்ல அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்றாரு, இல்ல எனக்கு வந்து கல்யாணம் ஆகல, எனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் அவரோட மன குமுறல்களை கொட்டிட்டு இருக்காரு. நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், லாஸ்ட் வீடியோக்கு முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி திவாகர் வந்து இந்த மாதிரி கல்யாண போட்டோ திவ்யா கிட்ட வினோத் கிட்டலாம் காமிச்சாங்க, எல்லாருமே ஷாக் ஆனாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்பயே கேட்டிருந்தேன், இது உண்மையா பொய்யா, உங்களோட கருத்தை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. இப்பயும் நான் கேட்குறேன், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்ல வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, அதாவது எனக்கு வந்து உண்மையிலே கல்யாணம் ஆகலைங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பொண்ணு எனக்கு தேடி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, பொண்ணு தேடிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் சொல்றது உண்மையா இல்லை வந்து பொய்ன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை சொல்லுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா திவாகர் இன்னொரு மேட்டர் சொல்றாரு. அந்த அந்த நியூஸ்ல பேசும்போது என்ன சொல்றாருன்னா, சிவகார்த்திகேயன் அண்ணா கூட எனக்கு வயசு கம்மி தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் கூட வந்து இப்போ நான் ஒரு அளவுக்கு வளர்ந்துட போகிறேன் அப்படின்னு ஒரு பொறாமையில் இதெல்லாம் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் அவரை வந்து இதை விட அசிங்கப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அவர் யாராவது கலாய்க்கணும், ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை சிவகார்த்திகேயன் அவருக்கு அனுப்புங்க. அவரை விட வயசு குறைச்சல் தான் எனக்கு. ஸோ அப்படிங்கும்போது நான் எங்கே அவரை மாதிரி ஆகிடணும், நான் எங்கே அடுத்த சிவகார்த்திகேயன் ஆடிடணும், அடுத்த லெவல் வளர்ந்துடணும் அப்படின்ற ஒரு பொறாமையில் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனலாக போயிட்டு நியூஸ் சேனலாக போயிட்டு அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அது என்ன மேட்டர்னு கொஞ்சம் பார்த்து விடுங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து மக்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் என்ன தான் அடித்தாலும் அந்த வந்து பார்த்தீங்கன்னா திருந்த போகிறதில்ல. அதாவது அவர் வந்து எந்த லெவலில் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எந்த லெவலில் தன்னை நினச்சி பேசிக்கிட்டு இருந்தாரோ வெளியே வந்து அதே லெவலில் தான் தன்னை நினச்சி பேசிக்கிட்டு இருக்காரு. எனிவேஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு கல்யாண மேட்டரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ மெயினாக அந்த விக்கல்ஸ் அப்புறம் சாண்ட்ரா இவங்க டாபிக் வருவோம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் ஒன்று நடத்துறாங்க, ஓகேங்களா? விக்கல்ஸுக்கான ஃபேன்ஸ் மீட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு ரவுண்டு வைக்கிறாங்க. அதாவது பாசிட்டிவான ரவுண்டு வரும்போதெல்லாம் பாசிட்டிவான ஆட்களை கூப்பிட்டாங்க, ஓகேங்களா? இங்க வந்து இந்த ரவுண்ட் எப்படின்னா ஒருத்தவங்களை பத்தி பாசிட்டிவ் சொல்லணும், நெகட்டிவ் சொல்லணும். இப்படி ஒரு ரவுண்ட்ல எடுத்துட்டு வந்து கரெக்டா சாண்ட்ரா கூப்பிட்டு கோத்து விட்டாங்க. விக்ரமே கெஸ் பண்ணிட்டான். இந்த மாதிரி வந்து இந்த ரவுண்டு கரெக்டா சாண்ட்ரா கூப்பிட்டு நீங்க ஒரு வேலை பண்றீங்களே, இது நல்லா பண்றீங்க அப்படின்ற மாதிரி பிகே நோட்ஸ் அங்கேயே பார்த்தீங்கன்னா கழுவி ஊத்துற மாதிரி தான் பண்ணாப்ல. ஏன்னா அந்த ரவுண்டுக்கு வேற யாராவது கூப்பிட்டு வச்சிருந்தா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பத்திக்கிட்டு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வியனா பத்தி ஒரு கமெண்ட் வருது, விக்ரம் பாஸ் பண்றாரு. இந்த மாதிரி வந்து வியனா பத்தி ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நல்லா நடிப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட விஷயம் அப்படின்னும் போது இல்லை உண்மையிலே நல்லா நடிப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சர்க்காசமா வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து பேசிட்டு இருக்காருல்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் தனியாக ஹேண்டில் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஆனால் திருப்பி கூட சாண்ட்ராவும் அதுக்கான கமெண்ட்ஸ் ஒன்று பாஸ் பண்ணும்போது, ஏண்டா நீங்கள் 2 பேரும் இது நடிக்காத நடிப்பாடா, 2 பேரும் மாற்றி மாற்றி அவ்வளோ ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்ட ஆட்கள் தானே, நீங்கள் மற்றவங்களை பற்றி நடிக்கிறன்றதை பற்றி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லுவா, இந்த பிக் பாஸ் சீசன் என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று நடிக்கிறத வந்து பத்தி இந்த விக்ரம் சாண்ட்ரா இவங்க வந்து கமெண்ட் பாஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நடிப்பு அரக்கன் திவாகர் அப்படின்ற மாதிரி, நடிப்பு அரக்கி வியானா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர்கள் இருந்தாலும் கடைசியா சீசன் முடியும் போது அந்த பட்டத்தை தட்டி சென்றவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று வந்து விக்ரம், இன்னொன்று சாண்ட்ரா. இவங்க 2 பேர் தான் நடிப்பு அரக்கன் அரக்கி அப்படின்ற ஒரு பட்டத்தை தட்டி சென்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேர் ஸ்டேஜில் வந்துக்கிட்டு ஒன்னா உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து மற்றவங்களுக்கு வந்து இந்த பட்டம் கொடுக்கறது அப்படின்னும் போது அது எனக்கு தெரிஞ்சு ஏற்றுக்க முடியலன்னு நினைக்கிற மக்களால். அதனால தான் அத்தனை கமெண்ட்ஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா விக்ரம்
சேராத இடத்துல சேர்ந்துட்டியடா, செருப்படி உனக்கு கன்ஃபார்ம்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக விக்ரம் மட்டும் தாங்க சாண்ட்ராவை வந்து சப்போர்ட் பண்ணார் இந்த கார் டாஸ்கில். அதாவது வெளியே வந்ததுக்கு அப்புறமும் நான் பார்த்தேன் அவங்க கண்ணு சொருவுச்சு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அன்கான்ஷியஸாக போனாங்க. ஸோ யார் என்ன சொன்னாலும் எனக்கு அது நடிச்சா மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் அவர் எடுத்த ஸ்டாண்டில் இப்போ நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை நானும் நம்புறேன். ஆமாம், சாண்ட்ராக்காக அவர் வந்து நின்றுருக்காரு அப்படின்றதுனால. ஸோ அதுக்கு கைமாறா சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்ஸ் மீட் வராமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் அவருக்கு செஞ்ச பெரிய கைமாறா இருந்திருக்கும். இப்போ இவங்க உள்ள வந்ததுனால என்ன அது வேற வழி இல்லை. இந்த ஃபேன்ஸ் மீட்ல வந்து அவங்க கருத்தை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா பிகை நோட்ஸ் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு வச்சு அவங்க என்ன வேணா செருப்படி வாங்கட்டும், நம்மளுக்கு தேவை கண்டென்ட். இப்போ எடுக்கிற வர்ற கண்டென்ட்னு சொல்லி திவ்யா ஃபோட்டோ போட்டோன்னே விக்ரம் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்னா அந்த பொண்ணு நல்லா பேசும், அதுக்கடுத்து நெகட்டிவ்னா அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பேசிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்து ஆக்சுவலாக இவருக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மாதிரி சர்க்காசமாக கலாய்க்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அவர் ஒரு கலாய் போடுறாரு. நெக்ஸ்ட் அப்படியே இந்த இடத்துல சாண்ட்ரா கிட்ட வரும்போது அவர் ரொம்ப நல்லா அவர் பேசிக்கிட்டே இருப்பா, மற்றவங்க சொல்கிறத கேட்க மாட்டா அப்படின்னு நம்ம சாண்ட்ரா வந்து கமெண்ட் பாஸ் பண்ணோன்னே இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனால இப்போ அவங்களோட ஃபேன்ஸ் ஒரு பக்கம் அடிக்கிறாங்க. இன்னொன்று பார்வதிக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பா, போல்டாக இருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நெகட்டிவ் பாசிட்டிவ் சொல்லிட்டு நெகட்டிவ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷனை கரெக்டாக எடுக்க மாட்டா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக இங்கே சாண்ட்ரா பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கலாய்க்க தெரியல. விக்ரம் வந்து ரொம்ப கலாய்க்கிறான். விக்ரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மூளை அதிகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் என்னது அதான் ரொம்ப மூளை அதிகம் அப்படின்ற மாதிரி ஒரே விஷயத்தை ஒரு மாதிரி நாசுக்கா ஒரு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களே, அது விக்ரமுக்கு சூப்பராக வருது. உண்மையிலே சொல்றா அதை வந்து விக்ரம் சூப்பராக ஹேண்டில் பண்ணிட்டு போயிருப்பாப்ல. இங்கே சாண்ட்ரா கூட சேர்ந்ததுனால வேற வழியே இல்லை. அவரால் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, சாண்ட்ரா வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் பதில் சொல்ல வரும். இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பதில் சொல்ல வரும். ஸோ இதுக்கு வந்து அவங்க ஹேண்டில் பண்ற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நெக்ஸ்ட் திவாகரை இவங்களை வந்து கலாய்க்கிறது அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இங்க திவ்யா, வியானா, பார்வதி இவங்க 3 பேர் மேல இருக்க அந்த கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணாங்கல்ல, அதாவது இவங்க மேல இருக்க பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க 2 பேர் வச்சு அந்த ஒரு கண்டென்ட் வந்து எடுத்ததுனால அந்த ஒரு கண்டென்ட் கீழே வந்த கமெண்ட்ஸும் சரி, சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்றது சரி, மற்ற ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து பாடுறா அரக்கன் அரக்கி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து மற்றவங்களை வந்து அடிக்கிறீங்களா நீங்க, மற்றவங்களை கலாய்க்கிறீங்களா நீங்க, உங்களுக்கு அதாவது நீங்க பண்ணதை ஒருத்தர் கலாய்க்கணும்னா அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோட் ஓட்டலாம் மாட்டா, நீங்க மற்றவங்களை கலாய்க்கிறீங்களா அப்படின்னு எடுத்து அடிச்சுட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கலாய்க்க கூடாதுன்னா இல்லை, ஓகேங்களா. இங்க சாண்ட்ரா, விக்ரம் அவங்கள வந்து எப்படி சொல்றது எல்லாருமே கலாய்க்கிறாங்களோ அதே மாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னா திவ்யாவை கலாய்க்கலாம், பார்வதியை கலாய்க்கலாம், இங்க வந்து பார்த்தீங்கன்னா வியானாவை கலாய்க்கலாம், எல்லாருமே கலாய்க்கலாம். ஸோ அப்படின்னும் போது அதை வந்து எப்படி சொல்ல கலாய்க்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. பட் என்ன அவங்கள கலாய்க்கும் போது திருப்பி அந்த பழைய நினைவுகள்லாம் வரும்ல, விக்ரமோட பர்ஃபார்மன்ஸ், சாண்ட்ராவோட பர்ஃபார்மன்ஸ் அதுவும் கண்ணு முன்னாடி வந்து போகல அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக ஒரு விஷயம் சொல்லவா, இந்த பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோவை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு ஷோ வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க நார்த் இந்தியாவில், பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் அதையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தி 50 அப்படின்ற மாதிரி ஒரு ஷோ கொண்டு வராங்க. அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். பட் பேசிக்காக அது ஒரு இன்ட்ரோ மட்டும் சொல்கிறேன். இன்றைக்கி தான் அந்த ஷோ வந்து கிராண்ட் லான்ச்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி பயங்கர ஒரு ரூல்ஸ் எதுவுமே இல்லாமல் ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது ராவான ஒரு கேம் ஷோ மாதிரி அதை கொண்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ரைஸ் வந்து ஃபேன்ஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் அந்த ஷோவில் இருக்குது. ஹிந்தியில் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, நம்ம ஹாட் ஸ்டாரில் வரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தமிழில் டெலிகாஸ்ட் ஆகும். மேபி நெக்ஸ்ட் இயர் இது தமிழில் அது மாதிரி ரீஜனல் மற்ற லாங்குவேஜ்லையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். மேபி இந்த ஷோ வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அந்த ஷோ பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லுங்கள். டீட்டெயிலான வீடியோ வேணும், அந்த தி 50 அந்த ஷோ பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ வேணும். அந்த ஷோ எப்படி ஃபார்மேட் எப்படி அப்படின்னு டீட்டெயிலான வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ அதுக்குன்னு ப்ரிப்பேர்டா பக்காவா பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் போட்டு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக ஒரு வீடியோவை நானும் போடுறேன். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இந்த பிக் பாஸ் சீசன் 9 கண்டென்ட் வந்து இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றது. ஃபைனலாக இந்த இன்டர்வியூ வந்து இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.